படிக்கிறது ஒன்று, அதே நேரம் சமூக பணியையும் நம்ம சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ அதே திருச்செந்தூரில் நான் 2001 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 25 ஆண்டுகள் நிறைய மாற்றம் இருக்கு. இப்படி ஒரு பிரைம் லொக்கேஷனில் இப்படி ஒரு இடம் கிடைச்சது இருக்குங்க. பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயரில் ஒரு கல்வி இல்லை என்பதை தொடங்கி இவ்வளோ பெரிய சிலை ஒன்றை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே அது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்காக பாடுபட்ட அனைத்து தோழர்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்குலாம் தெரியும், அந்த வக்கீல் பிள்ளை வளர்த்தருக்கு தவிர இருக்கிற அம்பேத்கர் பூங்கா ஒன்று இருக்கும். அந்த பூங்காவில் தான் நாங்கள் போயிட்டு உட்காருவோம். ஏன் உட்காருவோம் அப்படின்னா, அந்த பூங்கா நம்ம பூங்கா, அந்த ஏன்னா யாருமே உட்கார மாட்டாங்க. அந்த பூங்கா சும்மா இருக்கும். அந்த பூங்காவில் போயிட்டு உட்காந்துன்னா நோட்டீஸ்லாம் எழுதுறது. அந்த நேரம் அது நம்ம பூங்கா, அந்த பூங்காவை நம்ம ஆர்கனை பண்ணணும், அங்கே போயிட்டு நம்ம எல்லோரும் உட்காரணும் அப்படின்லாம் அந்த நேரங்களில் இங்கே இருக்கிற நம்ம சகோதரர்கள் அனைக்கலாம் வச்சுட்டு அதை செய்வோம். அப்போ என்னென்னா, அப்போ ஒரு பெரிய மனக்குறை என்ன இருக்குன்னா, நாம் கூடுவதற்கு நமக்கான விஷயங்களை செய்து கொள்வதற்கு ஒரு காமன் பிளேஸ், ஒரு பொது இடம் ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குறை இருந்துச்சு. உண்மையாகவே அந்த மாதிரியான மனக்குறையை தீர்த்த தம்பி முரசு தமிழப்பன் போன்ற நண்பர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் நாம் எல்லாரும் கூடிக்கலாம். இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுவதற்கு நமக்கு ஒரு இது தேவை. ஏன்னா நிறைய பேர் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவிட தயாராக இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், திரும்ப வழக்கறிஞர் சொன்னது இது இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒன்று வியாபாரம் பண்ணணும், சரியா? அல்லது எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு உழைக்கணும் இல்லையா? நல்லா வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, வியாபாரம் பண்ணணும்னா முதலீடு தேவை. முதலீடுக்கு நம்மை போன்ற எளிய மக்கள்கிட்ட அதுக்கு வழி இல்லை. அப்படியே உங்ககிட்ட மூலதனம் இருந்தாலும், முதலீடு இருந்தாலும், 10 லட்ச ரூபாய் இருந்தாலும், வியாபாரம் என்பது பெரிய நெட்வொர்க். அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் ஒரு கடையை போட்டுட்டு உட்கார்ந்துலாம் படித்தா அப்படிலாம் முடியாது. அது ஹோல்சேல்லேருந்து கம்பெனி உற்பத்தி செய்கிறவங்கலேருந்து ஹோல்சேல், ரீட்டைல்னு அது ஒரு பெரிய செயின், ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அதனால தான் அது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சாதிய நெட்வொர்க்காக வியாபாரங்கிறது இருக்குது. அதனால பிற சாதியினர் அதில் நுழைய முடியாது. எந்த வியாபாரத்தை நீங்கள் எடுத்தாலும் எல்லா வியாபாரமுமே இங்கே இருக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாம் சாதிமயப்பட்ட வியாபாரங்கள் தான். இந்த ஜவுளித்துறை எடுத்துக்காங்க. ஜவுளித்துறை எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் அதில் போக வச்சு நோக்கம். அதையும் தாண்டி நாம் அரசாங்க செயல்பாட்டில் பங்கெடுப்பது, அரசாங்க செயல்பாட்டில் பங்கெடுப்பதன் மூலமாக அந்த அதிகாரத்தை நம்மை போன்ற மக்களுக்கு பரவலாக்கும். சரியா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்கனாலோ அல்லது வேற எதுக்கோ போறீங்கனாலோ, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய அக்சஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்பீக்கர் போகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வேற கெமிக்கல் இருக்குது. அது வாங்கி போனீங்கன்னா பிட்கோயின் பேட்டரி இந்த ரோட்லேயே நம்ம என்ன செய்வோம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, என்னாச்சு அப்படின்னு, எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன் வாங்க முடியல. எத்தனை வருஷமாக படிச்சுட்டீங்க அப்படின்னு. எத்தனை 4 வருஷமாக படிச்சுட்ருக்கேன். இதான் கடைசி எக்ஸாம், இனிமேல் படிக்க போகிறதில்ல. இந்த தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொள்கிறேன், எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, வெறுத்து போயிடுச்சு, இனிமேல் நான் படிக்கவே போகிறது. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்பிக்கை விடாங்க. எத்தனை மார்க்கில் போச்சு போன எக்ஸாமில் அப்படின்னு. கிட்டத்தட்ட 2 மார்க்கில் போச்சு அப்படின்னு. 2 மார்க்கில் பல பேர் 2 மார்க்கில் 1 மார்க்கில் போன உடனே நம்பிக்கை விட்டுருந்தாங்க. இவ்வளோ முயற்சி பண்ண ஒரு மார்க்கில் கிடங்க வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அவங்க என்ன நம்பிக்கை அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 படிகள் இருக்குன்னா 99 படி ஏறிட்டு ஒரு படி தான் தவறுங்கிறது என்ன இல்லை. இந்த ஒரு படியும் ரொம்ப முயற்சி மேற்கொண்டால் வெற்றி பெற முடிகிறது நம்பிக்கை இல்லை. அவர்கிட்ட சொன்னேன், இன்னொரு எக்ஸாம் எழுதுங்க, அதே முயற்சி எடுங்க, நிச்சயமாக நீங்கள் வேலையில் இருப்பீங்க சொன்ன சொல்லி அவருக்கு கடந்து போயிட்டாரு. தட்சிணம் ஒரு நாள் நான் அமிர்தத்துக்கு மீனாங்க போனேன். எனக்கு அவர் நடந்து போயிட்டு இருந்தார். வண்டியை மறிச்சாரு. வண்டியில் போட்டு அவரை ஏற்றும் போது உங்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னார். ஸ்கூல் சொன்னார் அப்படின்னு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் மீன்வளத்துறையில் அவர் ஜாப்ல இருக்கு. இப்போ இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாரு, அவர் இதே துறையில் ஜாப் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொள்ளும் போது எளிதாக ஜாப் கிடைக்கும்.